வணக்கம் மக்களே, வெல்கம் டு எப்டிவர்ஸ் வித் மோஹி. ஸோ இட்லி கடை மற்றும் காந்தாரா சாப்டர் 1 படத்தினுடைய விமர்சனம் நம்ம சேனலில் இருக்கிறது மறக்காமல் செக் அவுட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு கேம் பேஸ்டு த்ரில்லர் வெப்சீரிஸாக இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க தி கேம் நெவர் ப்ளே அலோன் அப்படின்ற ஒரு வெப்சீரிஸுடைய விமர்சனம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ வாங்க நாம ரிவ்யூக்கு போகலாம். தி கேம் நெவர் ப்ளே அலோன் இந்த வெப்சீரிஸுடைய கதையை பொறுத்த வரைக்கும் சந்தோஷ் மற்றும் ஷாரதா இவங்க 2 பேரும் ஒரு கப்புள்ஸ் அண்ட் கேம் டிசைனர்ஸ் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ ஷாரதா ஒரு கேம் க்ரியேட் பண்ணி அவங்களுக்கு அவார்டும் வாங்குறாங்க. ஸோ இவர் பார்த்திங்கன்னா ஒரு கேம் க்ரியேட் பண்ணியிருக்காரு. அந்த கேம் ஒரு ஜிபிஎஸ் பேஸ் பண்ண ஒரு கேமு. அந்த கேமில் என்ன ஆச்சுன்னா ப்ளே பண்ண அந்த தருணத்தில் 2 பேர் ஆக்சிடென்ட் ஆகிடுறாங்க. ஸோ இவங்க ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாங்க. அந்த இன்டர்வியூ ஒரு மாதிரி கான்ட்ரவர்சி ஆகி அவங்க பயங்கரமாக புள்ளி பண்ணுறாங்க. ஸோ இவங்க ஒரு அவார்டு வாங்கிட்டு ரிட்டர்ன் ஆகும்போது இவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே ஒரு கருத்து பரிமாற்றம் வருது. இவங்க அவார்டு வாங்கிட்டு ரிட்டர்ன் ஆகும்போது இவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே பார்த்திங்கன்னா கருத்து பரிமாற்றம் மாதிரி சண்டை போட்டு 2 பேர் தனியாக வந்துடுறாங்க. அந்த ஒரு தருணத்தில் ஷாரதா ஒரு பப்புக்கு போய் அங்கே போய் தண்ணி அடிக்கிற தருணத்தில் பார்த்திங்கன்னா அவங்க நிறைய பேர் அட்டாக் பண்ணிடுறாங்க. ஸோ அடுத்த நாள் பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஷர்மேன் தான் இவங்களை கண்டெடுத்து கொண்டு வர்றாங்க. ஸோ இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணி தான் இந்த கதைக்காலம் நகரப்படுது. ஸோ யார் இவங்களை அட்டாக் பண்ணாங்க, இதோட பின்னணி என்ன அப்படின்றது தான் இந்த படத்தினுடைய இந்த வெப்சீரிஸோட ஒட்டுமொத்த கதையே. ஸோ இந்த வெப்சீரிஸுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் பற்றி பேசுவோம். பாசிட்டிவ்னா கண்டிப்பாக அந்த ஃபஸ்ட் எபிசோட் சொல்லலாம். அந்த பிளாட்டை உருவாக்கின விதம் ரொம்பவே சுவாரஸ்யப்படுத்திச்சு தான் சொல்லணும். அந்த பிளாட்டுக்கு உண்டான சீக்வன்ஸ் எல்லாமே கரெக்டாக கொண்டு போயிருந்தாங்க. அந்தமாதிரி கேம் உலகம்னா என்ன, கேம் உலகத்தில் அந்த கம்பெனிஸ் எப்படி இருக்கும், அதில் உள்ள சிஇஓ அண்ட் அதில் உள்ள ஒர்க் பண்ணுறவங்க இவங்களாம் என்ன மாதிரியான பிஹேவ் பண்ணுவாங்க, அப்புறம் கேம் டிசைனருக்கு லைஃப்பில் நடக்கிற ஒரு விஷயம், அதுமாதிரி முக்கியமாக ஃபீமேல் கேமர் அவங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயம், அவங்க ஒரு கான்ட்ரவர்சிக்குள்ளே ஆனால் என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் வருது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டீட்டெயிலில் காட்டின விதம் ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் ஃபஸ்ட்டு ஒரு 3 எபிசோட்ஸ் நல்லா கிரிப்பிங்காக சூப்பராகவே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அது கரெக்டாக அந்த கண்டென்ட்குள்ளேயே போயிருந்து. அப்புறம் சாந்தினி அவங்க இன்வெஸ்டிகேட்டர் வராங்க போலீஸாக. ஸோ அவங்களோட ரோலும் சரி இந்த படத்தில் நல்லாவே உறுதுணையாக இந்த படம் ஃபுல்லாகவே அவங்க சட்டிலாக நடிச்சதாலும் இந்த கேரக்டருக்கு என்ன வேணுமோ கரெக்டாக டெலிவரி பண்ணியிருந்தாங்க சொல்லி ஆகணும். அதுக்கடுத்து ஒரு 4th and 5th எபிசோடுக்கு மட்டும் கொஞ்சம் ஒரு செழிப்பு தட்டின மாதிரி ஃபீல் ஆகுது. இன்னும் கொஞ்சம் லென்த்தாக போதே அப்படின்ற மாதிரி இருக்குது. நடுவில் ஒரு 15 வயசு பொண்ணு அவளுக்குள்ளே ஒரு இம்மெச்சூரான திங்ஸ் பற்றி பேசுகிறது, அப்புறம் சேட்டிங்கில் வீடியோ காலில் நடக்கிற ப்ராப்ளம்ஸ் பற்றி பேசுகிறது, அப்புறம் இன்னும் 2-3 பேர் கதைக்குள்ளே வர்றது, அப்புறம் சாரதா வேற ஒரு பையன் கூட அஃபேர் ஆக்க மாதிரி காட்டுறது, அதுக்கப்புறம் ஒருத்தன் வீட்டில் அட்டாக் பண்ணுறது, இது மாதிரி சில விஷயங்கள் நடக்குது. எல்லாமே படத்தோட கோவரைக்குள்ளே தான் நடக்குது. இருந்தாலுமே கொஞ்சம் ஸ்லோவாக போகுது அப்படின்ற மாதிரி தோணுது. கொஞ்சம் இன்னும் மேக்கிங் வைஸாக இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியாக கொடுத்துருக்கலாம், இல்லை கொஞ்சம் விறுவிறுப்பான இல்லை கொஞ்சம் சுறுசுறுப்பான ஸ்க்ரீன் ப்ளே கொடுத்துருக்கலான்ற மாதிரி தோணு இருக்குது. அதாவது கதையை சுற்றி ஒரே இடத்துக்குள்ளே தான் ரன் ஆகிற மாதிரி ஃபீலாக இருக்கிறது, கொஞ்சம் அவுட் ஆஃப் பவுண்டரியில் வெளியே வரணும், இல்லை கொஞ்சம் இன்வெஸ்டிகேட் பார்ட் கொஞ்சம் நிறைய இருந்திருக்கலான்ற மாதிரியும் தோண வைக்குது. கிட்டத்தட்ட கதாபாத்திரங்களாக இருக்கட்டும், கதையில் நடித்தவங்களாக இருக்கட்டும் ரொம்பவே சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. ஷாரதா அவங்களுடைய நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அண்ட் சந்தோஷ் ரொம்பவே நீட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். சாந்தினியாக இருக்கட்டும், அப்புறம் மற்றும் அந்த கேம் ஒர்க்கில் பண்ணுறவங்க மற்ற எல்லா கேரக்டரும் சரி, எழுதப்பட்ட விதமும் சரி, அவங்களோட நடிப்பும் சரி ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ கொஞ்சம் இதில் நெகட்டிவாக நான் நினச்சது எஸ்பெஷலி அந்த எண்டிங் இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்கலாம்ன்ற மாதிரி தோணு வைக்குது. ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் ப்ரிடிக்டபுளாக இருந்தது. நிறைய பேருக்கு கெஸ்ஸிங் கொடுத்துட்டு அந்த இதை முடிச்சிருப்பாங்க. பட் அந்த கெஸ்ஸிங்கே கொஞ்சம் ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி லைக் இந்த கெஸ்ஸிங்லாம் ஒன்றும் இருக்காது அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு ஒரு ப்ரிடிக்டபுளாக இருக்குது. அண்ட் இப்படி தான் முடின்றதை நம்ம எதிர்பார்த்தோம், அந்த மாதிரி தான் முடிஞ்சிருந்தது. 2-3 பேர்கிட்ட அந்த நம்ம கையில் இருக்கிற பாலை தூக்கி போடுறாங்க, அவங்க கிட்ட போயிட்டு வருது. பட் அந்த ட்ராவலிங் ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கிறாங்கன்னு தோணுது. அண்ட் என்ன தான் இன்னொரு பாசிட்டிவாக நான் பார்க்குறது ஒரு எபிசோடு பார்த்திங்கன்னா லிட்டரலி 30 மினிட்ஸ் தான், ஆவரேஜாகவே 30 மினிட்ஸ் தான். ஆக்சுவலி இது ஒரு படமாக வர வேண்டியது, எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆகுது. 7 எபிசோடு நீங்கள் குறித்து போட்டாலும் பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 hours வருது. பட் இவங்க படமாக மேபி எடுத்திருந்தால் இன்னும் கிறிஸ்ப் அண்ட் கிளியராக இன்னும் கொஞ்சம் கிரிப்பிங்கான ஒரு என்கேஜ்மெண்ட்டான ஒரு கதைக்களமாக அமைஞ்சிருக்குமோ அப்படின்னு தோண வைக்குது. ஸோ மற்றபடி மொத்தத்தில் பார்க்கலாமா வேணாமா, இல்லை கண்டிப்பாக பார்த்தே திரும்ப அப்படிங்கிறீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஒரு டைம் பாஸான ஒரு வெப் சீரிஸ் பார்க்கணுன்ற பட்சத்தில் இது கண்டிப்பாகவே அமையும். நல்ல ஒரு டைம் பாஸ் தான், அதாவது இன்னுமே நல்லா பண்ணியிருக்க வேண்டிய ஒரு கதைக்களம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த வெப் சீரிஸ்க்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 5க்கு 3. ஸோ இந்த மாதிரியான மூவி ரிவ்யூஸ் அண்ட் மூவி ரெக்கமெண்டேஷன் நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிங்க. ஸ்டே வித் மீ எப்டிவர்ஸ் வித் மோகி.